பிரார்த்தனை ஆரம்பிச்சிருவோம். ஓம் நமச்சிவாய. குரு வாழ்க, குருவே துணை, இறை அருளும் குருவருளும் என்றும் துணை நிற்கும் எல்லாம் வல்ல மாயாண்டி சாமிகள் ஆசீர்வாதம். எல்லா புகழும் இறைவனுக்கே. 18 சித்தர்களுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இந்த நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், எல்லா புகழும் கிடைக்கட்டும், வளமும் கிடைக்கட்டும். வாழ்க அருளுடன், வாழ்க அறமுடன். வணக்கம். நம்ம கேபி வகுப்பு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு டேட்டா பர்த் கொடுத்துருக்கேன், இதை போட்டுட்டு இப்போ கூப்பிடுங்க. ஜாதகர் ஆனா பெண்ணாங்க? ஆணு. சரி, டிகிரி 6:38 வருது சார். கும்பலக்கணம். ஆமா சரி. சிவகங்கை லாட்டிடியூடு லாங்கிடியூடு மட்டும் கொஞ்சம் சொல்ல சொல்லுங்க. சிவகங்கை 78:33 சார். 78:33. 9:58. சரி. லக்னம் என்ன டிகிரி வருது? 6:38 சார். 6:36 டிகிரி 38. 6:38:07 சார். சரி. 6:22 வருதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு பாட்டு. 6:22 வருதுங்க. நீங்க மேல கரெக்டா அந்த ஊருல இது போட்டிருக்கீங்களா? சிவகங்கை போட்டது பாருங்க. அதான் லாட்டிடியூடு லாங்கிடியூடு கரெக்டா இருக்குங்க. கரெக்டா இருக்கா? ஆமாங்க. சரி, அது கொஞ்சம் அது பார்க்கணும், நல்லா செக் பண்ணி பார்க்கணும். சரிங்க சரிங்க. சரி, எக்ஸாம்பிள் தானே போடுங்க. சரி, இப்போ பாருங்க. ஆமா சார். 6:22 சார் வருது. 6:22. 6:22. 6:22. 6:22. 38. சரி, இப்போ பாருங்க. இப்போ எல்லாரும் நீங்க சொல்லு, குமார் சொல்லுவா. அப்ப என்ன செய்யணும்? இப்ப டைட்டில் காட் பண்ண சார். சரி, இப்ப வந்து என்ன எதை பார்க்கணும்? இந்த லக்கணத்தை பார்த்து சொல்லுவா. அப்ப எப்படி டயத்தை கரெக்ஷன் பண்ணுவேன் சொல்லு. சார் லக்கணம் வந்து ஆண் லக்கணம் சார். ஆண்ல விழுந்திருக்கு சார். ஆண்ல விழுந்திருக்கு. ரைட்டு. ஆண்ல விழுந்துருச்சு. சரி. விழுந்திருக்கு. ஆண் அட்டவணைக்கு போயாச்சு. ஆண் அட்டவணை போயாச்சு சார். ஆனா ஆண் அட்டவணை போனோம்னா 6 டிகிரின்னா எந்த ஏயா பியா? ஏதா சார். 7:22 இருந்தா அந்த 22 28 38 க்ளோஸ் பண்ணணும்ல. 38 சார். அப்ப குறைச்சிட்டு வா. குறைச்சா எவ்வளவு குறையுது? எவ்வளவு குறையுது? செகண்ட குறையும். ரெண்டு கலை தானே குறைய போகுது. 2 கலை 38 விகலை தானே குறைய போகுது. ஐயா, நீங்க போட்டீங்களா பாலையா? ஐயா பாலையா போட்டீங்களா? இன்னும் போடலங்க. அந்த வர
ஆமா கிராஸ் வந்துருக்கோம்மா கிராஸ் வந்துருக்கு தாய் கீழே போயிருக்கு என்ன சார் வீட்டு கையெடு திறக்கணும் எங்கிட்ட இருக்கு பொட்டிதான் இல்லையா? ஐயா இவ்வளவு நேரம் ஆக்குறியா? ஐயா ஐயா என்னாச்சு ஒருத்தர் பேசாம இருக்கியா? ஹலோ ஜெகநாத் ஐயா. சார் வணக்கம் சார், மகேந்திரன். சொல்லு போ, என்னாச்சு மகேந்திர ஐயா? 9:29 50 செகண்டுக்கு 6 டிகிரி 19 கலை 6 டிகிரி 19 கலை 49 கலை வருது. 49 வேளை வருது. அப்ப வந்துருச்சா? சரியா ஓகே ஆயிருச்சா? இது எத்தனை நிமிஷம்? 9 மணி 9 மணி 29 நிமிஷம் 50 செகண்ட். இதுதான் அது இப்ப பிறந்த நேரம். ஆமா சார். சரி, இந்த இந்த இப்ப நம்ம திருமணத்தை பத்தி பார்க்கணும் அப்படின்னா முதல் எந்த வீட்டை பார்க்கணும்? 7ஆம் வீட்டின் சப்ளாட் யாரு? 2 பாருங்க சார். 7ஆம் வீட்டின் சப்ளாட் யாரு? 7ஆம் வீட்டின் சப்ளாடு ராகு சார். ராகு எந்த வீட்டுல இருக்காரு? இந்த ஜாதகத்துக்கு ராகு எந்த வீட்டுல இருக்காரு? ராகு 10ல சார். ராகு 10ல இருக்காரு. என்ன நட்சத்திரத்துல இருக்காரு? ராகு என்ன நட்சத்திரத்துல இருக்காரு? புதன் சார். புதன் நட்சத்திரத்துல இருக்காரு. நம்ம இப்ப புதனத்தை எடுக்கணும் இல்லையா? ஆமா சார். புதன் எந்த நட்சத்திரத்துல இருக்காருன்னு பாருங்க. புதன் எங்க இருக்காரு? நட்சத்திரம். எந்த ராசியில இருக்காரு? கடகம். கடகத்துல என்ன நட்சத்திரத்துல இருக்காரு? குரு நட்சத்திரத்துல இருக்காரு. சரி, இப்ப புதன் எந்த வீட்டுக்கு சப்ளாடா? இந்த புதன் இந்த வீட்டுல 6ஆம் வீட்டுல இருக்காரா புதனே? ஆமா சார், 6 இருக்காரு சார். 6க்கு 5க்கு 8 கூடையவரா? 5 8 கூடையவர் 6 இருக்காரு சார். சரி, குரு எங்க இருக்காரு இந்த வீட்டுக்கு இந்த ஜாதகத்துல? கன்னியில சார். கன்னியில இருக்காரு. எந்த நட்சத்திரத்துல இருக்காரு? சந்திரன் சார். சந்திரன் இருக்காரு. சரி, இப்ப குரு அமர்ந்த இடம் 8. சொந்த வீடு என்னன்னு பாரு. 2 12 கூடையவர் சார்.
இவனுக்கு திருமணம் உண்டா இல்லையா? திருமணம் உண்டா இல்லையா? 6 8 வருது சார். கஷ்டம் தான் சார். இல்ல 2 11 இருக்குல்ல, 2 11 இருக்கு சார். 6 8 வந்திருக்கு. 7 கல்யாணம் முடிக்கணும். 7 6 வந்திருக்கு, 8 வந்திருக்கு. கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணணும். ஆமா சார். ஆனா திருமணம் உண்டு. உண்டு. ஆ, 2 11 வந்துருச்சு. திருமணம் உண்டு. ஆனா கஷ்டப்பட்டு என்ன செய்யணும்? ஆமா சார். கல்யாணம் நடக்கும். ஆனா 7ஆம் பாவத்தை குறியாட்டல. ஆனா 2 11 இருக்கிறதுனால உண்டு அப்படின்னு எழுதிடணும். உண்டு சார். அப்ப போதுமா? இப்போ இது சரியானா? கண்டுபிடிச்சிட்டோம்ல? ஓகே. அப்போ ஒருத்தர் திருமணம் இருக்கா இல்லையாங்கிறதுக்கு அந்த முக்கிய வீடு, பார்க்க வேண்டிய வீடும் முக்கிய வீடு வேணும். பார்க்க வேண்டிய வீடும் முக்கிய வீடு உண்டு. இப்ப இவனுக்கு தொழில் உண்டா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். தொழில் உண்டா இல்லையான்னா என்னென்ன பாவம் பார்க்கணும்? பார்க்க வேண்டிய வீடு என்னது? 2 6 10 11. 2 6 10 11. இதுல முக்கிய வீடு எது? முக்கிய வீடு 10 சார். சரி, 10னுடைய சப்ளாட் என்னது? 10ஆம் வீட்டு சப்ளாடு. 10ஆம் வீட்டு சப்ளாடு செவ்வாய் சார். செவ்வாய். இந்த செவ்வாய் எந்த நட்சத்திரத்துல இருக்காரு? சுக்கிர சார். சுக்கிரன் எந்த நட்சத்திரத்துல இருக்காரு? சூரியன் சார். சரி, இப்ப சுக்கிரன் இந்த ஜாதகத்துக்கு எத்தனை குடையவரு? 4க்கா 9 குடையவரு? 1 2 3 4க்கும் 9 குடையவரு. அவர் அமர்ந்த இடம் எங்க இருக்காரு? அவர் எந்த இடத்துல இருக்காரு? 4ல சார். 4ல இருக்காரு. சரி, சூரியன் எத்தனை குடையவரு? 7 குடையவரு. 7 குடையவர் சார். அவர் அமர்ந்த இடம் 5 சார். இப்ப இவனுக்கு இந்த 2ஆம் பாவத்தை காட்டுதா? இல்ல 2ஆம் பாவம் இருக்கா? 2ஆம் பாவம் இருக்கா? இல்ல சார். இல்ல 6ஆம் பாவம் இருக்கா? இல்ல சார். 10ஆம் பாவம் இருக்கா? இல்ல சார். 11ஆம் பாவம் இருக்கா? இல்ல சார். அப்ப இவனுக்கு ஒரு தொழில், நிலையான தொழில் இல்லையா? நிலையான தொழில் இல்ல. சரியா? ஆறாம் பாவத்துக்கு வேட்டை வைக்கிற பாவம் தான் இருக்கு. அப்ப இவன் என்ன செய்யணும்? இந்த 9ஆம் பாவத்தை காட்டுறதுனால வெளியூர் போயிருக்கான இல்லையா? வெளியூர் போலாம் சார். வெளியூர் போகலாம். சரி, இவன் வெளிநாடு போவானா போக மாட்டானான்னு பாக்குறதுக்கு எந்த பாவத்தை பார்க்கணும்? வெளிநாடு போவோம். 12ஆம் பாவம் சார். 12ஆம் பாவம் எந்தெந்த பாவத்தை பார்க்கணும்? பார்க்க வேண்டிய வீடு எது எது ஐயா? 3 9 12ங்கயா. 3 9 12. பார்க்க வேண்டிய வீடு 12ஆ? 12ஆம் வீட்டு சப்ளாடி யாரு? 12ஆம் வீட்டு சப்ளாடி யாரு? புதன் சார். புதன் எந்த நட்சத்திரத்துல இருக்காரு? புதன் அமர்ந்த நட்சத்திரம் குருவா? குரு சார். அப்ப குரு எந்த நட்சத்திரத்துல இருக்காரு? சந்திரனா? குரு சந்திர சார். சரி, இப்ப குரு குறியாட்டி சொல்லு. குரு குறியாட்டு 8 2 11 8. 2 11 2 8 11. 2 8 11. சந்திரனுடைய குறியாட்டி எடு. சந்திரன் குறியாட்டு 6ஆம் இடம். 6ஆம் இடம் சார். அவர் எங்க இருக்காரு சந்திரன்? பக்கத்துல சார். 1 6. 1 6. இப்ப இதுல ஏதாவது இந்த காட்டுதான் பாரு. காமிக்கல சார். இப்ப வெளிநாடு போயிட்டு ஓடி வந்துட்டான். வெளிநாடு போயிட்டு ஓடியாண்டாரு. ஓடி வந்துட்டான். அப்ப வெளிநாட்டு யோகம் உனக்கு இல்ல? இல்ல. ஆனா வேலை காமிச்சது. வேலை இருக்கு, எங்கேயோ போய் வேலை பார்த்துக்கிறேன், அவ்வளவுதான். தூர தேசத்துல வெளிநாடு போகாம பக்கத்து மாநிலம் பக்கத்து ஊருக்கு போயிருவான்ல அப்படின்னு எடுத்து.
குருவனுடைய சிக்னிஃபிகேஷன் 12, 8, 6, 2, 11 காமிக்கிறீங்க. அப்ப குரு 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 தசாபுத்தி வரும்போது அவன் என்ன செய்வான்? வெளிநாடு போவேன். ஆனா அவனுக்கு கொடுப்பன குறைவா இருக்கு. அந்த தசாபுத்தி 12 வர்றதுனால வெளிநாடு அந்த குரு தசாபுக்தியில வேணா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போயிட்டு அது முடிஞ்சவன ஓடி வந்துருவான்ல. ஆமாங்க. அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா உனக்கு எது இருக்கு எது இல்ல எதுன்னு பாத்துடலாம்ல. பாத்துடலாங்க, ஈஸியா பாத்துடலாம். இவனுக்கு திருமணத்துல பிரச்சனை இருக்கு, வேலையில பிரச்சனை இருக்கு, இப்படித்தான் ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கணும். சரி, அடுத்த ஜாதகம் சொல்லுங்க. இன்னொரு ஜாதகம் சொல்லுங்க பாப்பா. ஐயா இன்னொரு ஜாதகம் சொல்லுங்க. ரெட்டை குழந்தை ஜாதகம்யா. ரெட்டை குழந்தை ஜாதகத்தை போடுங்க. 11/4/1995. 11/4/1995. 8/1 AM. 8/1 AM. எந்த ஊரு? இது ஒரு குழந்தை, இது முதல் குழந்தை. ரெண்டாவது குழந்தை இன்னொரு குழந்தை 8:30 AM. 8:30 AM. அடுத்தது வந்து 8:30 AM. எந்த ஊரு? அது முசிறி. 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 சரி போடுங்க பாப்பா. லக்கண மேட்ச் வருது சார். லக்கண மேட்ச் லக்கணம் வருது. சரி போட்டு இது போட்டியா முத போட்டிருக்கியா? 27 டிகிரி 22 கலை 9 கலை வருது சார். பாருங்க முத குழந்தைக்கு சொல்லுவாப்ப லக்கணம். மேட்ச் லக்கணம். மேட்ச் லக்கணம். லக்கண புள்ளி சொல்லு. 27 டிகிரி 22 கலை 9 கலை. முதல் ரெண்டு ஆனா பெண்ணா? ஆணு சார், ஆணு. ரெண்டுமே ஆனா? சரி லக்கணம் சொல்லு, லக்கண புள்ளி சொல்லு. 27 டிகிரி 27 22 கலை 22 கலை 9 கலை 9 கலை 09. சரி இது எந்த ராசியில விழுந்திருக்கு? ஆண் ராசியா பெண் ராசியா? ஆண் ராசி விழுந்திருக்கு சார். ஆனா ஆண் ராசியில 7 விழுந்திருக்கிறதுனால அது டைம் வந்து சரிதானா? மாத்தணும். 27 டிகிரி பெண் கலையில விழுந்திருக்கு சார். பெண் கலையில விழுந்திருக்கு. பெண்ணுல விழுந்தோடனே இங்க பெண்ல வந்து 20 வரைக்கும் தானே பெண்ணு? ஆமா சார். ஆனா இது 22 மேல வந்துருச்சுல? 22 ஆணு சார். அப்ப இது ஆணு ரைட் தானே? சரி ரெண்டாவது குழந்தைக்கு சொல்லுங்க. சொல்லுங்க. அந்த ஆண் ராசி மேசரத்துல வந்திருக்கு. இப்ப 20 கலை வரைக்கும் தான் குறைக்கணும் இல்லைங்க? 2 கலை இல்ல இத பாருங்க. இந்த மேசத்துல விழுந்தோன்னு இததானே நம்ம டிகிரி தானே பார்க்கணும். ஏ கிரேட் 20 கலை வரைக்கும் ஆணு இல்லையா? 20 கலை வரைக்கும் ஆணு 22 கலை ஆனா ஐயா இங்க பாருங்க. 27 டிகிரி 7 என்று பெண்ணோட அட்டவணை 7 பி கேட்டகரியில வந்துருச்சு இல்லையா? பெண்ணோட கணக்கு வந்தோம். பெண்களை இந்த அட்டவணை பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. சரிங்க சரிங்க சரிங்க. அடுத்தத பாருங்க. ரிஷப லக்கணம். ரிஷப லக்கணம். இது மேசம். 4:38 6 கலை 4 டிகிரி 38 கலை 6 கலை. இப்ப ஆண் ராசியில வந்துச்சா பெண் ராசியில விழுந்துருச்சு இல்லையா?
இது பெண் ராசி வந்துருக்கு சார். சரி, பெண் ராசியில விழுந்த உடனே இது அப்படியே போய் பாரு. பெண் ராசியில ஏ கேட்டகரியில் இருக்கா, பி கேட்டகரியில் இருக்கா? 38, 20. பெண் ராசியில 4 நாளே பி ஏ கேட்டகரி தானே? ஏ கேட்டகரி சார். சரி, ஏ கேட்டகரியில இது இதுல 20 டிகிரிக்குள்ள இருக்கா, 40 டிகிரிக்குள்ள இருக்கா? சரி சார். 38. 38ன்னா எந்த ஆண்ல இருக்கா, பெண்ல இருக்கா? ஆன்லைன் சார் இருக்கு. அப்ப இதுவும் சரிதானே? சரிதான் சார். அப்ப ரெண்டுமே சரியான டயம். ஐயா புரிஞ்சா? ஐயா 4 கலை 38 விகலை வருதுங்களாயா? ரெண்டாவது. ஆமா, 38 கலை, 6 விகலை. சரிங்க. அப்ப இதுக்குள்ளே வந்து எல்லாமே டைம் கரெக்ஷன் தேவையில்லை. சரியா? ஆமா சார். சரிங்க. இப்ப இந்த 12 பாவம் சப்ளாடையும் பார்க்கணுமா இல்லையா? ஆனா இது லக்னம் மாறிடுச்சு இல்லையா? லக்கணம் மாறி இருக்கு சார். அப்ப எல்லா பலனும் மாறிடும் இல்லையா? எல்லாமே மாறி இருக்கு சார். ஒன்னாவட்டின் சப்ளாடு இருந்ததுக்கு என்ன வருதுன்னு பாருங்க. முத குழந்தைக்கு முத குழந்தைக்கா சார்? ரெண்டாவதுக்கா சார்? முத குழந்தைக்கு ஒன்னாம் வீட்டு சப்ளாடு என்னன்னு வருது? ஐயா ரெண்டாவது குழந்தை பெண் குழந்தைங்களாயா? ஆண் குழந்தைதான். ஆண் குழந்தை. ரெண்டுமே ஆண் குழந்தை தான். சரிங்க. 4ங்கிறது ஏ அட்டவணையில வருதுங்களாயா? இல்ல, பெண் அட்டவணையில போய் பெண் அட்டவணையில ஏ அட்டவணையில பெண் அட்டவணையில ஏ கேட்டகரி. அதுல வந்து 20 வரைக்கும் பெண்ணு, 20க்கு மேல 40க்குள்ள ஆண் தானே? ஆமாண்ணே. சரிங்க. பொறுமையா போவோம். அவசரப்பட வேணாம். இதுதான் சார் டவுட் ஆகுது. எதுல இந்த இடத்துல மட்டும் டவுட் ஆகுது. டவுட் ஆகக்கூடாது, பொறுமையா இருக்கணும். நம்ம என்ன இருக்குன்னு எழுதி வச்சுக்கிறோம் இந்த இடத்துல. எப்படி? அதனால அதை சேவ் பண்ணி வச்சுனாங்க. அதான் என்ன செய்யணும், முதல் ஆண் ராசியில இருக்கா, பெண் ராசியில இருக்கா? ஆண் ராசி பெண் ராசியை வச்சு அட்டவணைக்கு போகணும். ஆமா. அதுல இருக்கக்கூடிய டிகிரி நம்பரை வச்சு ஏ கேட்டகரியா பி கேட்டகரியான்னு முடிவு பண்ணணும். ஆமா சார். அடுத்த ஸ்டெப் என்னது, அதுல வந்து கலையில 20 டிகிரில இருக்கா, 30 டிகிரிக்குள்ள, 40 டிகிரிக்குள்ள இருக்கா, 60 டிகிரிக்குள்ள இருக்கான்னு பார்க்கணும். 3 ஸ்டெப்பு. ஆமா. அவ்வளவுதான். சரி, இப்ப பாருங்க. இப்ப இந்த வீட்டுக்கு வந்து இந்த பிள்ளைக்கு ஒன்னாம் வீட்டு சப்ளாடு என்னது? இப்ப 95னா வயசு எத்தனை ஆச்சு? ஐயா வயசு எத்தனை ஆச்சு? ஐயா ஜெகநாதையா 29 வயசு. 29 வயசுனா இப்ப 2 பேரும் பெரிய ஆளுங்க இல்லையா? இவருக்கு என்ன கேள்வியை எதை பத்தி பார்க்க சொல்ல போறீங்க? எப்படிங்கய்யா? திருமணத்தை பத்தி பார்க்கவா, வேலையை பத்தி பார்க்க போறீங்களா, என்ன பார்க்க போறீங்க? திருமணம் தாங்கய்யா. சரி, திருமணத்தை பத்தி பார்க்க போறோம். சப்ளாட் சொல்லுங்க குமாரு. சார் சப்ளாட் சொல்லு. ஏழாம் பாதி சப்ளாடு சுக்குரன் சார். முத குழந்தைக்கு சுக்குரனா? ஆமா சார். முத குழந்தைக்கு. ரெண்டாவது குழந்தைக்கு மாறி பண்றான். ரெண்டாவது குழந்தைக்கு சார். சரி, முத குழந்தைய பாப்போம். முத குழந்தைய பாரு. சுக்கிரன் எந்த வீட்டுல இருக்காரு, எந்த சப்ளாட்ல இருக்காரு, எந்த நட்சத்திரத்துல இருக்காரு? இந்த சுக்கிரன் எந்த 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 ராசியில இருக்காரு, எந்த நட்சத்திரத்துல இருக்காரு? முதல் குழந்தை 11ஆம் வீட்டுல இருக்காரு சுக்கிரன். 11ஆம் வீட்டுல சுக்கிரன் இருக்காரு. கும்பத்துல சுக்கிரன் என்ன நட்சத்திரத்துல இருக்காரு? குரு நட்சத்திரம் சார். குரு நட்சத்திரத்துல இருக்காரு. சரி, இப்ப வாங்க. 11ஆம் வீட்டுல குருவோட நட்சத்திரத்துல இருக்காரு. குரு எந்த நட்சத்திரத்துல இருக்காரு? உண்டா இல்லையாங்கிறதுக்கு மட்டும் என்ன செய்யணும்,
ஒரு வீட்டினுடைய சப்ளாடு நின்ற கிரக நட்சத்திரமோ அந்த நட்சத்திரமோ அது இருந்த வீடு பார்க்கணும் இல்லையா? சரி, குரு எந்த நட்சத்திரத்துல இருக்காரு? சிக்னிஃபிகேஷன் பாருங்க. குரு சிக்னிஃபிகேஷன் என்னன்னு கேட்டுப்பா. இல்ல குரு எந்த நட்சத்திரத்துல இருக்காரு? புதன் சார், புதன். இப்ப பாருங்க, 2 சிக்னிஃபிகேட்டர் போடுங்க. குருவுக்கு என்னென்ன இருக்கு? குரு எங்க இருக்காரு இந்த ராசி கடத்துல? குருவுக்கு 3, 6, 7, 11, 3, 6. இல்ல, குரு எங்க இருக்காரு? குருவும் புதனும் எங்க இருக்காருன்னு சொல்லு. ராசி கடத்துல குருவும் புதனும் எங்க இருக்காரு? ராசி கடத்துல 8ல சார். 2 பேருமே வா. இல்ல சார், குரு வந்து 8ல இருக்காரு. புதன் வந்து 12ல இருக்காரு. சரி, இப்ப பாருங்க, இந்த குருவுக்கு போடுங்க. குரு எத்தனை கூடையவர்? 9, 12 கூடையவரா? 9, 12 கூடையவர் சார். சரி, அவர் இருக்கிற இடம் எந்த? 8ஆ? 8 சார். சரி, இந்த புதன் வந்து எத்தனை கூடையவர்? 3, 6 கூடையவர் சார். 3, 6 கூடையவர். அவர் இருக்கிற இடம் 12. இங்க 2, 7, 11 காட்டுதான் பாருங்க. காமிக்கல சார். அப்ப திருமணம் பண்றதுக்கு எவ்வளவு சிக்கலை காட்டுதா? ஆமா சார். திருமணம் பண்றதுக்கு சிக்கலை காட்டுகிறது. 7ஆம் பாவம் மறுக்கப்படுது இல்லையா? பார்த்தோம்னா மாறுது சார். டிகிரி வைஸா பார்த்தோம்னா குரு 7க்கு போயிருவாரு. அப்ப டிகிரி வைஸ் தான் பார்க்கணும். டிகிரி வைஸா தான் பார்க்கணும். பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2வது பையனுக்கு பார்க்கணும். யார் இல்ல, அதான் இது 7க்கு வந்துருதுல. 8, 9 பார்க்கணும். அப்ப இங்க பாருங்க, குரு குறிகாட்டி 3, 6, 7, 11 வருது சார். 3, 6, 7, 9, 11, 12. அப்ப அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிரும்ல? கல்யாணம் முடிஞ்சிரும். சரி, 2வது வயலுக்கு போடுங்க. 7ஆம் வீட்டுக்கு சப்ளாடு. 2வது வயலுக்கு சப்ளாடு போடுங்க. 7ஆம் வீட்டுக்கு சப்ளாடு. வரேன் சார். ரெண்டாவது அன்னைக்கு சப்ளாடு சனி சார். சனி. அப்ப சனினாலே முதல்ல என்ன செய்யணும்? டிலே. சனி நின்ற நட்சத்திரம் எது? சனி நின்ற நட்சத்திரம் குரு சார். சரி, குரு எந்த நட்சத்திரத்துல இருக்காரு? குரு புதன் சார். புதன் சார்ல இருக்காரு. இப்ப பாருங்க, இந்த குரு வந்து இவனுக்கு ரிஷபத்துக்கு எங்க இருக்காரு? ரிஷபத்துக்கு குரு 7ல இருக்காரு சார். 7ல இருக்காரு. கரெக்டா 7ஆம் பாவத்துல இருக்காரா? ஆமா சார். சரி, ஏற்கனவே போட்ட குறிகாட்டி தான் குருக்குள்ள சிக்னிஃபிகேஷன் தான் இதுக்கு வந்துருங்கயா. அப்படியே சொல்லுங்க. இல்ல, இது மாறுதுல. லக்னம் மாறுமா சார்? லக்னம் மாறுது. லக்னம் மாறுது. ஓகே. என்ன சிக்னிஃபிகேஷன் சொல்லுங்க. குருக்கு சிக்னிஃபிகேஷன் என்னன்னு சொல்லுங்க. குருக்கு பாருங்க. நான் வரேன் சார். 2, 3, 8, 9, 11 சார். முதலுக்கு குருவுக்கு என்னது? 2, 3. எப்படி குருவுக்கு 2, 3ன்றியா? குரு எங்க இருக்காரு? சிக்னிஃபிகேஷன் அப்படியே காமிக்குது. எப்படி ராசி கடத்தை சொல்லுங்க. சிக்னிஃபிகேஷன் எதுக்கு போறீங்க? ராசி கடத்தை பாருங்க. நான் வரேன் சார். ராசியில எங்க இருக்காரு? குரு 7ல இருக்காரா? ராசி 7ல இருக்காரு சார். 7ல இருக்காரு, போட்டுக்காங்க. அவர் எத்தனை கூடையவர்? 8க்கும் 11க்கும் சார். சரி, புதன் எங்க இருக்காரு? புதன் வந்து 11ல சார். குரு வந்து 11ல இருக்காரு. சரி, புதன் 11ல. சரி, இந்த புதன் 11ல இருக்காருன்னா 11 போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். 2 போட்டுக்கலாமா? 2க்கு சார். 2, 5. 2, 5. இவனுக்கும் 2ஆம் பாவத்தை காட்டிடுச்சு, 7ஆம் பாவத்தை காட்டிடுச்சு. 11 இவனுக்கு திருமணம் உண்டு காமிச்சிருச்சு. உண்டு, ஆனா 8 காமிக்கனால இல்ல, உண்டுன்னு சொல்லுங்க. உண்டுன்னு பார்த்தாச்சு. அப்ப உனக்கு திருமணம் உண்டு. சனியா இருக்கிறதுனால டிலே இல்லையா? ஆமா சார். இப்ப இவனுக்கு எப்ப திருமணம் நடக்கும்னு பாக்கணும்ல? ஆமா சார். திருமணம் எப்ப நடக்கும்னா என்ன ரூல்? இன்னைக்கு சூரியன் எங்க இருக்குன்னு பாக்கணும் சார். அப்படி இல்ல, திருமண ரூல் இப்ப ஆர்பி போடணும். ஆர்பி. ஆமா. ஆர்பி என்னென்ன கிரகம் வச்சிருக்குன்னு போடணும்.
அதுல பாருங்க கீழே ஆர்பின்னு போட்டிருப்பாங்களா, அதை பாருங்க. இந்த காமிக்கிறேன். லக்ன ராசி வந்து சுக்கிரன் சார். லக்னத்துக்கு வந்து சுக்கிரன். லக்ன நட்சத்திரம் வந்து சன்னு சார். சுக்கிரனும் லக்ன நட்சத்திரம் வந்து சூரியன் சார். சரி. சந்திரனுக்கு சந்திரன் வந்து சூரியன் சார். சூரியனும் கேது. கேது. இன்னைக்கு கிழமை நானே செவ்வாய்க்கிழமை சார். செவ்வாய். சரி. இப்ப பாருங்க அந்த இன்னைக்கு இந்த இந்த நேரத்துல சுக்கிரனோட வீட்லயோ சூரியனோட வீட்லயோ கேதுவோட வீட்லயோ செவ்வாய் வீட்லயோ ராகு கேது இருக்காங்களா? இல்லைங்களா? கோச்சார ராகு கேது இருக்காங்களா இந்த கிரகத்தினுடைய வீட்டுல? இல்ல சார். இல்ல. சரி, இவங்களுடைய நட்சத்திரத்துல இருக்காரான்னு பாருங்க. இன்னைக்கு வந்து ராகு என்ன நட்சத்திரம்? புதன். ராகு என்ன நட்சத்திரத்துல இருக்காரு? ராகு உத்திரடாதி சார். சனியோட நட்சத்திரம். கேது என்ன நட்சத்திரத்துல இருக்காரு? சூரிய நட்சத்திரம் சார். அப்ப கேது வந்துருவாரா? கேது வந்துருவாரு சார். ரைட். இப்ப ஆர்பி போட்டிருக்கோம்ல, ஆர்பி என்ன லக்னம்? ஆர்பி இந்த லக்னம் இருக்கு இல்லையா, என்ன லக்னம்? ஆர்பி லக்னம். சரி. அப்ப இந்த இதுல வரல, இந்த இதுல வந்து கேது மட்டும் தான் வந்திருக்காரு. அப்படியா? ராகு வரல. இப்ப ஆர்பி பாருங்க. ஆர்பில லக்னத்தை ஏதாவது கிரகம் பார்க்குதா? சந்திரனை யாராவது பார்க்குறாங்களா? என்ன லக்னம்? இந்த ஆர்பிங்கிறது இப்ப இல்லைய லக்னம் தானே அதுல எழுதிருக்கிறதுல இப்ப நடக்கக்கூடிய லக்னம் தானேங்க? இப்ப ஓடுற லக்னம். இந்த சுக்கிரன் சூரியன் எல்லாம் இப்ப ஓடுறதுங்களாயா? ஆமா, இப்ப ஓடுறது தானே ஆர்பி. சரிங்க மாறி வர்ற மாதிரி இருக்கு, அதான் கேட்டேங்க. இப்ப என்ன லக்னம் ஓடும்? இப்ப மிதுன லக்னம் ஓடுது சார். மிதுன லக்னம். அப்புறம் எப்படி நீ லக்னம் சுக்கிரன் சூரியன் சொன்ன? சார் அந்த டயத்து இப்ப அந்த இதுக்கு கீழே போனா அந்த இது காமிக்க சார். ரூல் காட்டு நீ போடுற நேரத்துக்கு காட்டுதா? அந்த இதுல ஜனன காலத்துல உள்ள ஆர்பியை சொல்றாருங்கய்யா. இப்ப உள்ள ஆர்பியை போடணும். இப்போ அப்படி சொல்றேன் சார். இப்போ ஆர்பியை போடு. இப்ப உள்ள ஆர்பி. இப்ப என்ன லக்னம் ஓடுது? மிதுனம் சார். மிதுனம். இப்ப மிதுன லக்னம் போகுது. இந்த இதுல போட்டுக்கிடுவான். இப்ப பாருங்க, இது மிதுன லக்னம் ஓடுது. சந்திரன் எங்க இருக்காரு இன்னைக்கு? சந்திரன் இன்னைக்கு மீனத்துல சார். மீனத்துல இருக்காரு சந்திரன். சரி. இப்ப பாருங்க, இந்த ராசியில யாராவது கிரகம் இருக்காரா? இதுல 2 பேர் யாராவது கிரகம் இருக்கா? இல்ல சார். இங்க ராகு இருக்காருல்ல? சந்திரன் ராகு இருக்கு சார். அப்ப ராகு இருக்காரு. ரைட். இப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த லக்னம் வந்து புதன் வீட்டுல இருக்கு. லக்னம் வந்து புதனுடைய வீட்டுல இருக்கு. ஆமா சார். என்ன நட்சத்திரத்துல இருக்கு லக்னம்? புனர்பூசம். குருவோட நட்சத்திரத்துல இருக்கு. சந்திரன் வந்து இந்த வீட்டுல குருவோட வீட்டுல இருக்கு. இன்னைக்கு என்ன நட்சத்திரத்துல இருக்கு சந்திரன்? ரேவதி. அப்ப புதனுடைய இதுல இருக்கு. ரைட். இன்னைக்கு கிழமை செவ்வாய். இதுதானே ஆர்பி? ஆமா சார். சரி. இந்த புதனோட வீட்டுல இருக்கிறதுனால ராகு எடுத்துறோம் இல்லையா? கேது வரும் சார். கேதுவும் எடுத்துறோம். ரைட். இப்ப இதுல யாரு இந்த வீட்டுல யாராவது இருக்காங்களா? இல்ல சார். லக்னத்துல யாரும் இல்ல. தனுசுல யாராவது இருக்காங்களா? இல்ல சார். சரி. இங்க யாராவது இருக்காங்களா? கண்ணியில கேது இருக்கு சார். அதை விட்டு அதான் எடுத்தாச்சுல்ல? எடுத்தாச்சு, அவ்வளவு. சரி. இந்த சந்திரனையோ இந்த லக்னத்தையோ எந்த கிரகமா உள்ள பாக்குதா? சனி பாக்காது, குரு பாக்காது. செவ்வாய் எங்க இருக்கு இப்ப கோச்சாரத்துல? செவ்வாய் கடகத்துல சார். கடகத்துல இருந்தாலும் பாக்காது. சரி. அதுக்கு புதன் எங்க இருக்கு? புதன் வந்து புதன் தான் வந்துருச்சு, அதனால அதை பார்க்க வேண்டிய தேவையில்லை. புதனை விட்டுருங்க. குரு பார்க்க தேவையில்லை, செவ்வாய் பார்க்க தேவையில்லை. சூரியன் எங்க இருக்கு இன்னைக்கு? சூரியன் எங்க இருக்கு? சூரியன் விருட்சத்துல சார். அப்ப அவரும் பார்க்கல. சரி. சந்திரன் பார்க்கல, செவ்வாயும் எடுத்தாச்சு, புதன் எடுத்தாச்சு, குருவும் எடுத்தாச்சு, சனியும் பார்க்கல, விட்டுருங்க. அப்ப இவ்வளவுதான் ஆர்பி. எவ்வளவு ஆர்பி? என்ன வந்திருக்கு?
ஐயா ஆர்பி என்ன வரிசையா எழுதிக்கலாம். ஆர்பி என்ன வந்திருக்கு? செவ்வாய் வந்திருக்கு. ஐயா பேச மைக் ஆன் பண்ணிருங்க பேசுறதா இருந்தா. செவ்வாய்க்கு அடுத்து புதன் வந்திருக்கு. புதனுக்கு அடுத்து யார் வந்திருக்கா? குரு இருக்கு. சுக்கிரன் இல்ல, சனி இல்ல, ராகு இருக்கு, கேது இருக்கு. இப்ப சரிதான பாருங்க. 1 1 2 3 4 5 5 பேர் இருக்காங்களான்னு பாருங்க. 2 4 5 பேர் இருக்காங்க. அப்ப ஆர்பி இவ்வளவுதான். அடுத்த ஸ்டெப் என்னது? அடுத்த ஸ்டெப் காமன் ஏழாம் பாவத்துல காமன் பிளானட் எடுக்கணுமா? ஆமா சார். ஏழாம் பாவத்துல வந்து யார் இருக்கான்னு ஏழாம் பாவத்துல காமன் பிளானட் சொல்லுங்க. ரெண்டாம் பாவத்துக்கு போடுங்க. ரெண்டாம் பாவத்துல இந்த ஜாதகத்துல ரெண்டாம் பாவத்தின் அதிபதி யாரு ஐயா? இந்த ரெண்டாம் பாவத்தின் அதிபதி யாரு? என்ன சார், ரெண்டாம் அதிபதி புதன் தானே? ரெண்டாம் அதிபதி புதன். இந்த ரெண்டாம் இதுல ஏதாவது கிரகம் இருக்கா அவனுக்கு? ஐயா ரெண்டாம் அதிபதி கிரகம் ஏதாவது இருக்கா? இல்ல சார், ரெண்டுல யாரும் இல்ல சார். யாருமே இல்ல. சரி, இந்த புதனுடைய சாரத்துல யார் இருக்கா இவனுக்கு? புதனுடைய சாரத்தில் யாராவது இருக்காங்களா? குரு இருக்கு சார். புதனுடைய சாரத்துல குரு இருக்கு. அப்ப ரெண்டாவது முடிஞ்சிருச்சு. அவர் ஏழாவது வாங்க. ஏழாவது வீட்டுல யாராவது இருக்காங்களா? என்ன அப்படியே பாவக்குறியாடி போய் பாவக்குறியாடி பார்த்து ஏழாவது ரெண்டாவது வீட்டுக்குரிய எது வந்திருக்குன்னு பாருங்க. 7ல குரு இருக்கு சார். 7ல குரு இருக்கு. ரைட்டு. இந்த குருவோட சாரத்துல யாராவது இருக்காங்களா? குருவோட சாரத்துல சுக்கிரன் இருக்கு சார். சுக்கிரன் சரி. அந்த அதுல பாவா சிக்னிஃபிகேட்டர் அடிச்சோம்னா எல்லாம் வந்துரும்ல. சுக்கிரன் சனி இருக்கு சார். சுக்கிரன் சனி இருக்கு. ரைட்டு. சரி, ஏழாம் பாவத்துல இந்த ஏழாம் வீட்டின் அதிபதி செவ்வாய். செவ்வாய் வந்துருது. செவ்வாய் சாரத்துல யார் இருக்கா? செவ்வாய் சாரத்துல செவ்வாயினுடைய சாரத்தில் யார் இருக்கா? யாருமே இல்லையா? செவ்வாய் சாரத்துல யாரும் இல்ல சார். சரி, இப்ப 11ஆம் வீட்டுக்கு வந்துருங்க. 11ஆம் வீட்டுல யார் இருக்கா? 11 சூரியன் புதன் சார். 11ல சூரியனும் புதனும். சரி, 11ஆம் சூரியன் புதன் சாரத்துல ஏதாவது கிரகம் இருக்கா? இருக்கா இல்லையா? வரிசையா எழுதி வச்சுட்டா டக்கு டக்குன்னு பாத்துடலாம்ல. சூரியன் சாரத்துல இல்ல சார். சூரியன் சாரத்துல யாரும் இல்ல சார். புதனுடைய சாரத்துல குரு இருக்கு சார். இது புதனோட சாரத்துல ஆமா குரு இருக்கு சார். குரு இருக்கு. இல்ல சார், புதனோட சாரத்துல குரு இருக்கு சார். ஆனா இதே தானே இதுக்கு வரும். பாவக்குரியாட்டி குரு புதனுடைய சாரத்துல குரு இருக்காரு. இதே தானே வரும். ஆமா சார். அப்ப இதுல காமன் பிளானட் எடுப்போம். செவ்வாய் இங்க வந்திருக்கா? ஆமா சார், இங்க வரல சார். அப்ப செவ்வாய் எடுத்துக்கலாம். புதன் இங்க வந்திருக்கு. புதன் எடுத்துக்கலாம். இங்க குரு வந்திருக்கு. குரு எடுத்துக்கலாம். இங்க ராகு வந்திருக்கா? வல்ல. ராகு கேது வல்ல. அப்ப இந்த காமன் பிளானட் என்ன வருது? பொது கிரகம் என்ன வருது? செவ்வாய் புதன் குரு. இப்ப என்ன தசை நடக்குது? என்ன தசை? என்ன புத்தி?
என்ன திசை என்ன புத்தி? சரி சார் பாருங்க, என் சில சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஐயா பாலையா, ஐயா இது போடவே இல்லைங்க, ஒரு செல்லா இருக்கிறதுனால போடலைங்கய்யா. சரி சரி. என்ன ஐயா அவர் சொல்லுங்க, ஜெயநாதையா என்ன திசை அதுக்கு? ஐயா ஜெயநாதையா, சூரிய திசை. சூரிய திசை என்ன புத்தி? சூரிய திசை. சூரிய திசை என்ன புத்தி? ராகு புத்தி. என்ன அந்தரம்? அந்தரம்னா போடலீங்க. சரி, இப்ப இதுல சூரியன் குறியாட்சி. சூரிய திசை எப்ப வர இருக்கு ஐயா? சூரிய திசை எப்ப வர இருக்கு? என்னாச்சு குமாரு? சார் என் செல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, சார்ஜ் போட்டிருக்கேன் ஒன்று சார். அந்தரம். சரி, இப்ப என்ன தெரியணும்? இவருக்கு நடக்கிறது சூரிய திசை நடக்குது. சூரிய திசை எப்ப வர ஐயா ஜெயநாதையா? சொல்லுங்க. காலையில் அவர்கிட்ட சொன்னேன், எழுத இல்ல சூரிய திசை எப்ப வர இருக்கு? சூரிய திசை 22 19/3/22 இருந்து 18/3/28 வரைக்கும் இருக்குங்கய்யா. 28 வரைக்கும் இருக்கா? ஆமாங்கய்யா. என்ன புத்தி நடக்குது? இப்போ வந்து ராகு புத்தி நடக்குதுங்கய்யா. அப்ப ராகு புத்தி நடக்குது. ராகு புத்தி எதுவும் எப்ப வர இருக்கு? 24 வரைக்கும். இப்போ 5/4/2024. 5/4/2024. என்ன 5/4/2024ன்னா இன்னைக்கு முடிஞ்சு வச்சுல? போயிடுச்சுங்க, ராகு புத்தி போயிடுச்சு. ராகு புத்தி போய் இப்ப என்ன புத்தி ஓடிட்டு இருக்கப்பா? குரு புத்தி ஓடுதுல? குரு புத்தி. அப்ப இந்த குரு புத்தி, இந்த குரு இதுல இருக்குல்ல? அப்ப இந்த குரு புத்தி எப்ப வர இருக்குன்னு பாருங்க. குரு புத்தி எப்ப வர இருக்குன்னு பாருங்க. இல்ல குரு புத்தி எது வரை இருக்கு? ஐயா குரு புத்தி எது வரை இருக்கு? பாக்கணுங்க சார். குருபத்தி முடிஞ்சு, சனிபத்தில ஓடி இருக்கு சார். குருபத்தில முடிஞ்சு. குரு புத்தி முடிஞ்சிருச்சா? ஆமா சார். குரு புத்தி முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு? 1 மாசம் ஆச்சு சார். இல்ல எப்ப முடியுது இந்த தசை? கரெக்டா சொல்லு. சூரிய தசை சூரிய தசை கரெக்டா 12 ஜனவரி 2022 முடியுது சார். 28 வரை இருக்கா? ஆமா சார். அப்போ 28 முறை வரைக்கும் சூரிய தசை. சூரிய தசை சார். இப்ப நடக்கிறது வந்து சனி புத்தி சார். 17 நவம்பர் 2024 ஆரம்பிச்சிருச்சு. சனிக்கு அடுத்து 17 நவம்பர் 2024 சனி புத்தி ஆரம்பிச்சிருச்சு. சனி புத்தி ஆரம்பிச்சு எப்ப முடியுது? 30/10/2025. எப்ப? 30/10/2025 சனி புத்தி முடியுது. இதுவரை கல்யாணம் நடக்காது. இதுக்கு அடுத்து புதன் புத்தி வந்துருமா? புதன் புத்தி வந்துரும் சார். அப்ப புதன் புத்தி இந்த தேதிக்கு பிறகு கல்யாணம் நடக்குமா? நடக்கும் சார். 2025 அப்புறம் நடக்கும். 2025 அக்டோபர் வரைக்கும் அவனுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவா இருக்கா? வாய்ப்பு குறைவா இருக்கு சார். அப்படின்னு எடுக்கணும். ஐயா புரியுதா ஐயா ஜெயநாதையா? புரியுதுங்க. பாலு சார் கரெக்டா 10/25 வரைக்கும் திருமணம் நடக்குமா நடக்காதாங்கிறதுதான். திருமணம் வந்து அது வரைக்கும் டிலே ஆகும். 10/25க்கு அப்புறம் நடக்குங்களா? அப்ப இவனுக்கு எப்ப பொண்ணு பார்க்கணும்? 2025 ஆவணிக்கு அப்புறம் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க. 2025 ஆரம்பிச்ச பிறகு பொண்ணு பார்க்கணும். ஆவணிக்கு அப்புறம் பொண்ணு பார்த்தா பொண்ணு இப்ப பார்த்துட்டு போனா சும்மா வந்து பார்த்துட்டு போவாங்க, ஃபிக்ஸ் ஆகாது.
இல்ல சார், இது தகுதிக்கு மீறின பொண்ணா இருக்கும், இல்லைன்னா வயது குறைவான பொண்ணா இருக்கும், இல்ல வயது மூத்த பொண்ணா இந்த இருக்கும். பிரச்சனை இருக்கும். ஆமா. ஐயா எப்படி இருக்காங்க? அங்கேயா இருக்காங்க, பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. பார்த்துட்டு இருக்காங்க, ஆனா அமையல. அமையல. ஆனா நம்ம சொல்லிடணும் இப்பதான் முடியும் அப்படின்னு. சரிங்க. சரி, இப்போ புரியுதா? எப்படி எடுக்கிறோம்னு தெரியுதா? தெரியுதுங்க. பாலையா ஆர்பி பிளானட் பார்த்து பொந்து கிரகம் எடுக்கிறாங்க இல்லையா? ஆமா. அதுல வந்து நம்ம பார்க்க வேண்டிய பாவங்கள்ல எல்லா பாவ குறிகாட்டியும் சேர்த்து எடுக்கணும், அப்படித்தானே? ஆமா ஆமா, எல்லா வீடும் இருக்கணும். அந்த பாவ குறிகாட்டி பார்க்கணும்னா இப்போ சொத்து வாங்கணும்னா 4-11 உள்ள எல்லா பாவத்தையும் எழுதி ஆர்பி பிளானட்டையும் எழுதி அதுல காமன் பிளானட், இது ரெண்டுக்கு காமன் பிளானட் எடுத்து அது எப்ப தசா புத்தியா வருதோ அப்பதான் கொடுப்பாங்க. சரிங்க. நானு முக்கிய வீடுனுடைய பாவ குறிகாட்டி மட்டும் எடுத்தா போதும், அப்படிலாம் எடுக்கக்கூடாது. சரிங்க. பார்க்க வேண்டிய பாவங்கள் எல்லாத்துக்குமே குறியாட்டி எடுக்கணும். ஓகே, நன்றிங்க. அந்த சம்பவம் எப்ப நடக்க முடியும் அப்பதான் சார் நெருங்கி போகணும். அப்பதான் நம்ம அதை போய் நெருக்கிடலாம். சரி, அப்படி பார்த்துட்டு இப்ப அந்தரம் என்ன வருது? ஃபர்ஸ்ட் வந்து புதன் அந்தரம். புதன் அந்தரத்துக்கு அடுத்து என்ன அந்தரம் வரும்? சனி அந்தரமா? கேது சார், கேது. புதனுக்கு அடுத்து கேது. கேதுக்கு அடுத்து யாரு வருவா? சுக்கிரனா? சுக்கிரன் சார். சுக்கிரன் இல்ல. சுக்கிரனுக்கு அடுத்து யாரு? சூரியன் இல்ல. அதுக்கு அடுத்து சூரியனுக்கு அடுத்து சந்திரனும் இல்ல. சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய். அந்த இடத்துல தானே கல்யாணம் நடக்கும். புரியுதா? சரி ஐயா, ஆஃப் பண்ணுங்க. எல்லாருமே ஆன்ல இருக்கு. சரி, இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, பார்க்க வேண்டிய அத்தனை வீட்டுக்குடைய குறியாட்டி பாவ குறியாட்டி எடுத்துக்கிறணும், ஆர்பி எடுத்துக்கிடணும், தசாபத்தியோட மிங்கிள் பண்ணி எப்போ நடக்கும்னு சொல்லிடணும். அப்போதான் நடக்கும். சரி, அடுத்த ஜாதகத்தை போடுவோமா? ஜனாதையா புரிஞ்சா? சரி குமாரே, அடுத்த ஜாதகத்தை போடுவோமா? ஒரு ஜாதகம் போட்டுருவோம். ஏதாவது இன்னொன்னு சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லு. கவர்மெண்ட் வேலைக்கு பார்க்கறது எப்படி சார் பார்க்கறது? கவர்மெண்ட் போடு. ஒரு ஜாதகம் சொல்லு. டேட் ஆஃப் பர்த் டைம் சொல்லு. 22/8/1995. 22 8/8/1995. டைம் 5:30. 5:30 ஏஎம்மா பிஎம்மா? ஏஎம்மா பிஎம்மா? ஏஎம் சார். எந்த ஊரு? தேனி. ஆனா பெண்ணா? பெண்ணு சார். போடு. டைம் கரெக்ஷன் போடு. போடு பாப்பா. மைக் ஆஃப். இது மைக் போடுங்க பாப்பா.
சார் லக்கணம் கடை லக்கணம் வரும் சார். இந்த வர்றேன். தேனியுடைய இதை அவங்களுக்கு சொல்லு, என்ன லாங்கிடியூடு லாட்டிடியூடு என்னது? 77 E 28 சார். ஆ 9 N 55 சார். தேனி இது அவங்க எழுதிக்கணும் எல்லாரும். இப்போ சொல்லு, போடுங்க. இந்த வர்றேன். கடக லக்கணம் 23 டிகிரி இந்த வர்றேன். 56 கலை. நில்லு. சார் ஆனா சார் ஜாதகம் ஆனா பெண்ணா சார்? பெண்ணு. டிகிரி இது சொல்லு. லாங்கிடியூட் எவ்வளவு? 77 E 28. இது லாங்கிடியூட் 9 N 55. 9 என்ன 55. 55. போடு, டாயத்தை போடு, டக்குன்னு டக்கு போடுக்கணும். 22ஆம் தேதி தானே? ஆமா சார் 22. மாசம் ஆகஸ்ட். 1995. டைம் எவ்வளவு? 5:30 AM. எவ்வளோ வருது லக்னம்? 23 டிகிரி கடக லக்கணம். 23 56 19 வருதா? 19 சார். சரி, கடக லக்னம். கடக லக்கணம் சார். சரி, பெண்ணு கடக லக்னம் வந்துச்சு. லக்ன டிகிரி வந்து 23 டிகிரி 56 கலை 19 விகலை. இது என்ன லக்னம்? ஆண் லக்னமா பெண் லக்னமா? பெண் லக்கணம் சார். பெண் லக்னம்னா பெண் அட்டவணைக்கு போயிட்டீங்க. பெண் அட்டவணைக்கு இங்க என்ன இருக்கு? 20 40 56 பெண்ணு இருக்காரு. பெண் அட்டவணை ஏ பிரிவா பி பிரிவான்னு பாருங்க. பி பிரிவுல இருக்கு. இது நல்லா பாருங்க. எந்த அட்டவணை முத? ஆண் அட்டவணையா பெண் அட்டவணையா? பெண் அட்டவணை சார். சரி, பெண் அட்டவணைக்கு வந்தாச்சு. இந்த அட்டவணைக்கு கை வச்சுட்டு ஆயாச்சு. ரைட். ஆமா. இதுல வந்து ஏ பிரிவா பி பிரிவான்னு பார்க்கணும். இந்த இதை வச்சு பி பிரிவு வந்துருச்சு. பி பிரிவு வந்தோடனே இங்க இது வந்துடணும். 56னா எங்க இருக்கு? கடைசியில இருக்கு. அப்ப ஆண்ல இருக்கு. அப்ப இது தப்பு தானே? ஆமா, கலை குறைக்கணும் சார். இப்போ வந்து குறைப்போமா கூட்டிடுவோமா? 56 ஒரு 4.4 60 24 டிகிரி பெறணும் சார். கூட்டு பாப்பா. கூட்டினா 24 டிகிரி பெறணும் சார். அதே கூட்டு. சார் 24 10 42 வருது சார். 24 டிகிரி 10 கலை 42 விகலை. 24 10 கலை 42 விகலை. அப்ப வந்துருச்சா? சரி, இதுல வந்துருச்சா? பெண் வந்துருச்சா? வந்துருச்சு சார். 23 கலை 30 கூட்டணும்னு இது வந்துருச்சு இல்லையா? ஆமா சார். சரி, இப்ப இது லக்னத்தை கூட்டிட்டோம். இப்ப லக்னம் வந்து இந்த ஜாதகத்துக்கு நீ இப்ப என்ன கேக்குற? கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா? வேலை கிடைக்குமான்னு பாக்குறோம். கவர்மெண்ட் வேலை கிடைக்குமான்னா 10ஆம் வீட்டின் சப்ளாடி யாருன்னு பாரு.
10ஆம் வீட்டு சப்ளாடு கேது சார். 10ஆம் வீட்டின் சப்ளாடு கேது. கேது. 10ஆம் வீட்டின் சப்ளாடு கேது. இது எங்க இருக்கு? 10ஆம் வீட்டின் சப்ளாடு எங்க இருக்கு இந்த ராசி கடத்துல? 10ல இருக்கு சார். 10ல இருக்கு சார். 10லே. சரி, 10லே இருக்கு. 10ஆம் பாவத்தை காட்டுது. சரி, இப்ப கேது எந்த நட்சத்திரத்துல இருக்கு? கேது நட்சத்திரம் வந்து கேது சார். கேது இருக்கா? ஆமா சார். சரி, இப்ப கேது குறியாட்டி 10 தானே? 10. இது 10 தானே வரும்? ஆமா சார். அப்ப 10 10 தானே காட்டுது? ஆமா சார். அப்ப வந்து இந்த பிள்ளைக்கு வந்து ஒரு உத்தியோகத்துக்கு வாய்ப்பு இருக்குல்ல? உத்தியோகத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எப்ப கிடைக்கும்ன்ற சார்? எப்ப கிடைக்கும்னா என்ன செய்யணும்? இந்த வேலைக்கு என்னென்ன குறியாட்டி எடுக்கணும் இல்லையா? ஆமா சார். 2 6 10 பார்க்க வேண்டிய வீடு 2 2 6 2 6 10 11 இல்லையா? ஆமா சார். இந்த வீட்டினுடைய ஒவ்வொரு வீட்டினுடைய பாவ குறியாட்டி எடுக்கணுமா இல்லையா? ஆமா சார். எடுங்க வாப்பா. இந்த பிள்ளை என்ன படிச்சிருக்கு? எம்எட் சார். எம்எட் தமிழ். சரி, போய் பாருங்க. 10ஆம் பாவத்தை காட்டுது. அப்போ ஒரு பொசிஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த தசா புத்தி வருதான்னு பார்க்கணும், அவ்வளவுதான். இப்ப அதை போய் பாரு, பாவ குறியாட்டி என்னென்ன இருக்குன்னு பாரு. ஆர்பி போட்டு ஆனா 2 6 10 11 இருக்கு. 11 2ஆம் பாவத்துக்கு புதனும் சூரியன் வருது சார். 2ஆம் பாவத்துக்கு புதனும் சூரியனா? ஆமா சார். 2ஆம் பாவத்துக்கு புதனும் சூரியனும். 6ஆம் பாவத்துக்கு சனியும் குரு வருது சார். சனியும் குருவும். 7ஆம் பாவம் இது 10ஆம் பாவத்துக்கு செவ்வாய் ராகு செவ்வாய். 10ஆம் பாவத்துக்கு செவ்வாய் ராகு செவ்வாய். செவ்வாய் ராகு செவ்வாய். செவ்வாய். 11ஆம் பாவத்துக்கு சந்திரன் புதன் சுக்கிரன். சரி, இது வந்து ஆர்பி போடுங்கப்ப. இப்போ ஒரு ஆர்பி போடு. ஆர்பி போடுங்க. லக்கணமே லக்கணம் வருது. மீன் லக்கணம் வருது சார். இல்ல ஆர்பி போட்டு அந்த 5 புள்ளியை சொல்லு. என்ன லக்கணம்? போடுற லக்கணம் என்ன லக்கணம்? மிதுனம் சார். மிதுன லக்கணம். மிதுன லக்கணம் சார். மிதுனம். என்ன மிதுன லக்கணத்துல என்ன நட்சத்திரத்துல ஓடுறாரு? புனர்பூசம் குரு. குரு. சந்திரன் எங்க இருக்காரு? சந்திரன் வந்து மீனத்துல சார். என்ன நட்சத்திரத்துல இருக்காரு? ரேவதி. இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை சார். சரி, புதனோட வீட்டுல ராகு இருக்காரு, எடுத்துக்கலாம் இல்லையா? குருவோட வீட்டுல கேது இருக்காரு, எடுத்துக்கலாம். ஆமா சார். அப்ப இந்த லக்னத்தை யாரும் பார்க்கல இல்ல யாரும் பார்க்கல சார். அப்ப இதுக்கும் காமன் பிளானட் பார்க்கலாம். இப்ப பாருங்க, இங்க செவ்வாய் இருக்காரு. இங்க செவ்வாய் இருக்காரா? இருக்காரு சார். இங்க புதன் இருக்காரு. இங்க புதன் இருக்காரா? இருக்காரு. இருக்காரு சார். இங்க குரு இருக்காரு. இங்க குரு இருக்காரு. இருக்காரு. அப்புறம் இங்க சனி இருக்காரு. இங்க சனி இருக்காரா? இல்ல. இல்ல சார். இங்க ராகு இருக்காரு. சார் சனியோட நட்சத்திரத்துல ராகு இருக்குல்ல சார்? சனியோட நட்சத்திர ராகு இருக்கா? சனி எழுத இல்லையா? சனியோட ராகு வந்துருச்சுல, அப்புறம் எதுக்கு எடுக்கிறீங்க? வந்தாச்சுல. இல்ல சனி எழுத தேவையா? சனி இல்ல, சனி இதோட கனெக்ஷன் ஆகல இல்ல. சரி. இப்ப பாருங்க, இப்போ செவ்வாய் புதன் குரு, வேற என்ன கிரகம் இருக்கு? இங்க ராகு இருக்கு. இங்கேயே ராகு இருக்கு. இங்க கேது இருக்கு.
இங்க கேது இல்ல, இங்க சூரியன் இருக்கு, அங்க சூரியன் இல்ல. அப்ப காமன் பிளானட் எது எது இருக்கு? செவ்வாய், புதன், குரு, ராகு. இப்ப என்ன திசை ஓடிட்டு இருக்கு? சுக்கிர தசை. இப்ப சுக்கிரன் இது வந்திருக்காரா? சனி தசையில சுக்கிர புத்தி சார். இல்ல, இப்ப சுக்கிர திசையில இருக்கா? இல்ல சுக்கிர திசை எப்போ வரும், எப்போ முடியும்? இல்ல சார், சனி தசையில சுக்கிர புத்தி. சனி இதுல இருக்காரா? சனி இல்ல. எப்ப சனி திசை முடியுது? 2034 சார். அப்ப சனி 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 என்ன புத்தி ஓடிட்டு இருக்கு? சுக்கிர புத்தி சார். சுக்கிர புத்தி இதுல இருக்கா? இல்ல சார். சூரிய புத்தி, சந்திர புத்தி இல்ல, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி. செவ்வாய் புத்தி வருது சார். செவ்வாய்லாம் இல்ல, அதுல செவ்வாய் புத்தியும் இல்ல. அதுக்கடுத்து காமன்ல செவ்வாய் இருக்குல்ல சார். காமன் நாட்டுல ராகு இருக்கு. ராகு புத்தி எப்ப வருதுன்னு பாரு. ராகு 2029 சார். அப்ப 2029 தான் வருது. எப்படி? இப்ப வாய்ப்பு இன்னும் எவ்வளவு நாளா இருக்குன்னு பாத்தியா? 5 வருஷம். அப்ப ஒரு நிலையான ஒரு வேலையை கொடுக்கறதுக்கு நமக்கு தசா புத்தி சப்போர்ட் இல்லைன்னு காட்டுதா? ஆமா சார். யாரோட ஜாதகம்? வீட்டுக்காரப்புல. சரி, இது கேதா இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பிரைவேட்டா ஏதாவது கம்பெனி ஏதாவது வேலைக்கு ஏதாவது ஸ்கூலுக்கு போகலாம்ல? போலாம் சார். அப்போ போனால் இந்த 10ஆம் பாவம் வேலை செய்யும்ல? சார். அதனால அப்படி அனுப்பி விடணும். சரி, இப்போ புரியுதா நம்ம எப்படி எடுக்கிறோம்னு? புரியுதா? ஐயா, ஏதாவது சந்தேகம் இருக்கா ஐயா? அதுல சந்தேகம் இருந்தா கேட்கலாம், வேணா முடிச்சுக்குருவோம். ஐயா பாலையா, அப்ப கவர்மெண்ட் வேலைக்கு அங்க 2, 6, 10, 11 அது பாகக்கூடிய கிரக வீட்டு எடுக்கணும் சார். அது வந்தாதான் இங்க நடக்கும். பார்க்க வேண்டிய வீடுகள், முக்கிய வீடுகள்ல அந்த பாவங்கள் பிடிக்காட்டினா அந்த சம்பவம் நடக்காதுன்னு சொல்லி முடிச்சிடலாம். ஆமா, அதோட முடிச்சிட வேண்டியது இல்லைன்றத முடிச்சிடுறோம். சரி, கல்யாணத்துக்கு மட்டும் அந்த இடத்துல போகலாம் சார். கல்யாணத்துக்கு அந்த இடத்துல போகலாமா சார்? கல்யாணத்துக்கு பார்க்கலாம்ல. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த திருமணம் அப்படின்னு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. 7ஆம் வீட்டின் சப்ளாடு என்ன? உங்களுக்கு 7ஆம் வீட்டின் குறியாட்டி என்ன? 2ஆம் வீட்டின் 2ஆம் பாவத்தின் குறியாட்டி என்ன? 3ஆம் பாவத்தின் குறியாட்டி என்ன? 11ஆம் பாவத்தின் குறியாட்டி சொல்லு பாப்பா. எனக்கா சார்? இல்லை, இந்த ஜாதகத்துக்கு இந்த பொண்ணுக்கு ஏழாம் வீட்டின் குறியாடிமன்னு சொல்லு. அதை பார்த்து அந்த 7ஆம் வீட்டின் குறியாட்டி வச்சு நம்ம எப்ப கல்யாணம் நடந்திருக்குன்னு சொல்லிடலாம். சொல்லிருக்கீங்க 10/2015. 10/2015 கல்யாணம் முடிச்சிடலாம். சரி குமாரு சார், இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஐயா, சித்தர் வசப்படுத்துதல் சொல்லலீங்கய்யா. ஐயா, சித்தர் வயப்படுத்துறதுங்கிறத சொல்றேன்னு சொன்னீங்கய்யா. சித்தரை எப்படி வசப்படுத்துறதுன்னா, சித்தர்களை நம்ம உங்களுக்கு உங்க நட்சத்திரத்துக்கு உங்க நட்சத்திரம் என்னன்னு பாருங்க. திருவோணத்துக்குள்ள நட்சத்திர அந்த அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி இருப்பார்கள். அந்த நட்சத்திரத்துல பிறந்த மகான்கள். சரிங்க.
அதாவது தட்சிணாமூர்த்தி ஜீவசமாதி, சரிங்க. தட்சிணாமூர்த்தி ஜீவசமாதி இருக்கு. அந்த தட்சிணாமூர்த்தியை நீங்க வழிபடணும். அந்த தட்சிணாமூர்த்தியை உங்களுடைய நட்சத்திரத்தன்னைக்கு போய் வழிபட செய்யணும். சரிங்க. அது எப்படி வழிபடணும் அப்படின்னா, எழுதிக்கங்க. சொல்லுங்கய்யா. ஓம் சிங் அங்கங் சிங். ஓம் சிங் அங்கு அங்கு சிங்கு அங்கு. ஓம் சிங் ரங்க அங்கு சிங்கு. ஓம் சிங் ரங்கங் சிங். ஓம் சிங் ரங்கங் சிங். ஓம் சிங் ரங் அங்கு சிங். சரிங்க. அந்த ஸ்ரீ ரங் அங் சிங். தட்சிணாமூர்த்தி சித்தர் சித்தர் நம. சிவாய நம. தட்சிணாமூர்த்தி சித்தர் சிவாய நம. எப்படி சொல்லுங்க அத? தட்சிணாமூர்த்தி நம. ஓம் ஸ்ரீ ரந்து அந்த ரந்த அந்த ஓம் சிங் ரங்கங் சிங். அதை எழுதி போடுங்கய்யா. ஓம் சிங் ரங் ஓம் சிங் ரங்கங் சிங். ஓம் சிங் ஓம் சிங் ரங்கங் சிங் சித்தர் சிவாய நம. ஓம் சிங் ரங்கங் சிங் தட்சிணாமூர்த்தி சித்தர் சிவாய நம. சரிங்கய்யா. இந்த மாதிரி சொல்லணுங்களா? இந்த மாதிரி சொல்லணும். அவர்கிட்ட போய் பார்த்துட்டு வந்து, திருவாதூர்ல இருக்கு தட்சிணாமூர்த்தி சுவாமிகள். நீங்க நெட்ல போட்டு பாருங்க, தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் ஜீவ சமாதின்னு போடுங்க. அது எங்கேங்கய்யா? திருவண்ணாமலை தானுங்கய்யா? திருவண்ணாமலை அது. இந்த தட்சிணாமூர்த்திங்கிறது வந்து கருணாநிதி பிறந்த ஊர் இருக்கு இல்லையா, திருவாரூர். அங்க இருக்கு. திருக்குவளை. அந்த திருக்குவளை திருவாரூர்ல தான் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளுடைய ஜீவசமாதி. திருக்குவளை. ஆமா. திருக்குவளையில ஈஸ்வரன் கோயில் இருக்குங்களா? ஆமா. தட்சிணாமூர்த்தி சமாதி. ஆமா. அங்க போய் உட்கார்ந்து இதை பிரார்த்தனை பண்ணணும். இந்த சொல்லணும். ஓம் சிங் ரங்கங் சிங் தட்சிணாமூர்த்தி சித்தர் சிவாய நம அப்படின்னு சொல்லணும். சரிங்க. ரைட். அங்க போய் பண்ணிட்டு வந்து இங்க வீட்டுல தினமும் பண்ணலாம். தினமும் பண்ணணும். சரிங்க. சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த இதுக்கு அதுவாகும். சரி. சரி. என்னுடைய நட்சத்திரத்துக்கு பெருமாள் தானுங்கய்யா. ஆமா. அதிபதி. அவரையும் வணங்கிக்கிறணும். திருவோணத்துக்கு பெருமாள் தானே. மகாவிஷ்ணு. பாவனை அந்த அவரை போய் மகாவிஷ்ணு கோயிலில் போய் பார்த்து வணங்கணும். சரி ஐயா, எப்படி இருந்துச்சு இந்த கிளாஸ்? உங்களுக்கு புரிஞ்சுச்சா? எப்படி இருந்தது? நம்ம கேபி கிளாஸ் எப்படி இருந்துச்சு? பாலையா நீங்க சொல்லுங்கயா. ஐயா சத்தம் போட்டு பேச ஐயா.
இது வரைக்கும் நீங்க நடத்துறதுல ஒரு சம்பவம் எப்ப நடக்குமா நடக்காதா, ஒரு ஜோதி ஜாதகத்தை எப்படி போடணும், அது வந்து அதுக்கு ரூலு, அந்த ரூல் படி நம்ம முதல்ல நேரம் ஜாதகர் ஆனா பெண்ணா, ஜாதகர் பிறந்த நேரத்தை சரி செய்யணும். சரி செஞ்சு அதுக்கப்புறம் பாவக்கட்டை அமைச்சு, அதுக்கப்புறம் நட்சத்திர குறிகாட்டி, பாவ குறிகாட்டி எல்லாம் அமைச்சு ஒரு சம்பவங்கள் எப்ப நடக்குமா நடக்காதா, அது எந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஆட்சி பிளானட் போட்டு, அதுக்கு பொதுவான பிளானட் போட்டு தசாபக்தி பார்த்து இந்த காலகட்டத்தில் தான் நடக்கும், இதுக்கு கொடுப்பனை உண்டு கொடுப்பனை இல்லைங்கிறது சொல்றதுல தெளிவா எடுத்துக்கிட்டு. வெரி குட். அப்போ ஒரு நல்ல அருமையா எடுத்துருக்கீங்க. இது வரைக்கும் நல்லா புரியுதுங்க. இதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்க. இதில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்மகிட்ட தொடர்பு கொள்ளணும். சரி. அடுத்த கிளாஸ் நம்ம 15ஆம் தேதியிலேருந்து பிரசன்னத் சம்மந்தமாக போட போகிறோம். இதே கேபியில் எப்படின்னா ஒரு இதே மாதிரி இதுவும் சம்பவம் எப்போ நிறுவனம்னு சொல்லலாம், அதுவும் சொல்லித்தரணும். அதே நேரத்தில் இவருக்கு உண்டா இல்லையான்னு சொல்லணும். அதுக்கு பிறகு எவ்வளோ மார்க் வாங்குவார், எந்த நேரத்தில் நடக்கும், ஒரு பொருள் காணாமன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, அது எல்லாம் அதில் சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கு வர்றீங்களா நீங்கள்? சொல்கிறேங்கய்யா, நான் சொல்கிறேங்கய்யா. வாங்க. சரி சரி, ரைட்டு, ரொம்ப சந்தோஷம். இவர் ஜனாத ஐயா எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். பாக்கியம். ஆமாங்கய்யா. சரி, அவரு குமார் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருச்சி வரீங்களாயா? ஆமாம், 29. சரிங்கய்யா, அப்போ சந்திக்கலாங்கய்யா. சரி, எனக்கு பக்கம் தாங்கய்யா. வாங்க வாங்க குமார். சார் எனக்கெல்லாம் முழு திருப்தி சார். எனக்கு அந்த கேபி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இரட்டை குழந்தைகளுக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கு எனக்கு முடியாதனால இதில் சேர்ந்து நான் திருப்தியா இருக்கு சார். சரி, அவரு குமாரசாமி ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க. கேபியை பத்தி இருந்த பயம் எல்லாம் நீங்க கிளாஸ் நடத்த போயிடுச்சுங்கய்யா. ஆர்பி பிளானட் எப்படி இருக்கிறதுன்னு முதல்ல தெரியாம இருந்தது, அதை கற்றுக் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் கிரக குறிகாட்டிகள், பாவ குறிகாட்டிகள் எடுத்து அதனோட சம்மந்தப்பட்டு நமக்கு செய்யணுன்ற மாதிரி சொன்னீங்க. சரி, ஒரு சம்பவம் நடக்குமா நடக்காதான்றது விரிவாக எடுத்து சொன்னீங்க உதாரண ஜாதகத்தோட. சரி. ஆனால் கேபியை பற்றியான ஒரு பயம் கிட்டத்தட்ட ஒரு 90% தெரிஞ்சு போச்சு. ரொம்ப சந்தோஷம். ரைட் ரைட். சரி, நம்ம அடுத்த கிளாஸில் சந்திப்போம். எல்லோரும் நன்றி. மீண்டும் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் தொடரலாம். நீங்கள் இந்த நம்ம குரூப்பில் போட்டு டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஜாதகத்தை போட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த குரூப்பில் ஒரு ஜாதகத்தை போட்டு சொல்லி குமார் இவங்கெல்லாம் ஐயா பாலையா போட்டு அதுக்கு எப்படி எடுக்கணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஹெல்ப் வேணால் என்னோட தொடர்பு கொண்டீங்கன்னா அதை என்ன செய்வேன், அதை விளக்கி உங்களுக்கு சொல்லுவேன். அதனால் நம்ம உறவு இதோடைய போயிட்டே இருக்கணும். சரியா? சரி, ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன். நமக்கு வர்ற டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கேபி பிரசன்ன வகுப்பு தொடங்கலாம்னு இருக்கோம். அதில் நம்முடைய குரூப்பில் எல்லோரும் வந்து சேர்ந்தால் ரொம்ப சந்தோஷம். அதுக்கான ஒரு நபர் கூட உடனே ஒருத்தர் பிரகாஷ் ஐயாவா, அவர் நேற்று நான் சேர்ந்துக்கிறேனையா அப்படின்னு சொல்லி பணத்தை கட்டி விட்டார். அதனால் நீங்கள் எல்லோரும் நம்ம குரூப்பில் இருக்கக்கூடிய கேபி அஸ்ட்ராலஜி குரூப்பில் இருக்கிற அனைவருமே வரலாம். இந்த குரூப்பில் இந்த இது ஒரு எளிமையான முறையில் நம்ம சொல்லித்தர்றோம். அந்த எளிமையை நீங்கள் என்ன செய்யலாம், பயன்படுத்திக்கலாம். சரி, வாழ்க வளமுடன். எது இப்ப நம்ம ஜோதி ஷாப்னு இப்ப போடுறோம் இல்லையா செல்லுல, அது எப்போ இருக்கும்? அது எப்போ இருக்கு, அதுலயே கால்குலேட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கலாம். போட்டுக்கிட்டே இருக்கலாம்.
சரிங்கய்யா சரிங்கய்யா. சரி, ரொம்ப சந்தோஷம். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துணை. நன்றிங்கய்யா. நன்றி நன்றி.